Good morning, students. So, in strength of materials, you may have basic knowledge about what is spin-based stress, what is spin-based strain, how to solve a problem which is loaded with different type of loading conditions. Okay. So, under which principle of superposition அப்படிங்கிற கான்செப்டில் problem solve பண்ணியிருக்கீங்க கரெக்டாக. So, in this lecture video, we are going to solve a special problem on principle of superposition. Okay. So, this is the problem. A circular steel bar having three segments is subjected to various forces at different cross sections as shown in the figure. Determine the total elongation of the bar considering the smallness of the material as 202 G. Okay. So the given structural member consists of three different cross sections of three different lengths and diameter. So load is subjected at three nodal points of the member. Okay. First nodal point, that is the left end of the member, is fixed. Correct? Move ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு constraint is provided at the left end. So under this loading condition, how much amount of total elongation is experienced by the bar அப்படிங்கிறத calculate பண்ணணும். Okay. ஸோ நமக்கு தெரியும். ஸோ எங்கே சப்போர்ட் ரியாக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னாலும் அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்டில் டோட்டலாக அங்கே அப்ளை ஆகிற ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வில் பி ஆக்டிங் அட் தட் கன்ஸ்ட்ரைண்ட். ஓகே. ஸோ ஆஸ் யூஷுவல் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு அந்த எலிமெண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லோட் ஆக்ட் ஆகுது ரெண்டு சைடும் பார்ப்போம். ஸோ யூஸ்வலி ஃபார் அட்டைனிங் ஈக்விலிபிரியம் கண்டிஷன் ஒவ்வொரு எலிமெண்ட் மெம்பர்லையும் ரெண்டு சைட்லையும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வித் சேம் நேச்சர் ஆஃப் லோடிங்கில் தான் ஆக்ட் ஆகும். ஆல்ரெடி அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கேயும் செக்மெண்ட் பை செக்மெண்ட்டாக இண்டிவிஜுவலாக எடுத்து இதை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே தானே. ஸோ எந்த சைடில் சப்போர்ட் ரியாக்ஷன் இருக்கோ யூஸ்வலாக கரெக்டாக. ஸோ நவ் ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு கன்சிடர் the element segment CD. Okay. So CD element மட்டும் எடுத்துக்கிறேன். So CD elementல ரைட் ஹேண்ட் சைடில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 70 kN ஃபோர்ஸ் டென்சைல் நேச்சரில் ஆக்ட் ஆகுது. ஓகே தானே. ஸோ ஃபார் அட்டைனிங் ஈக்விலிபிரியம் கண்டிஷன் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகிருக்கும், the same amount of force 70 kN force with the same sense of loading, that is tensile conditionல லோட் ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ ஃபார் செக்ஷன் சிடி ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து வரோம் 70 kN ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகுது. ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் அப்போ டென்சைல் நேச்சரில் 70 kN ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கும் ஃபார் அட்டைனிங் ஈக்விலிபிரியம் கண்டிஷன். So the diameter of the section CD is given as 40 mm, length is 900 mm. Correct? So the load acting on section CD is 70 kN tensile. Area A is equal to pi by 4 d square. Since this is a circular cross sectional segment, so pi by 4 into 40 square or area value கிடைக்கும். Next, considering the segment BC. Okay. ஸோ இப்போ பிசியோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 60 kN அப்படிங்கிற ஃபோர்ஸ் கம்ப்ரெசிவாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70 kN ஃபோர்ஸ் டென்சைல் நேச்சரில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக. பிசி செக்ஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைட் டோட்டலாக இந்த நம்பரில் ரெண்டு ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒன்று 60 மைனஸ், இன்னொன்று 70 ப்ளஸ். ஸோ மைனஸ் 60 ப்ளஸ் 70 என்ன கொடுக்கும், ப்ளஸ் 10 kN அப்படின்னு டென்சைல் நேச்சரில் லோட் கொடுக்கும். ஸோ எகெயின் அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்டில் ரைட் ஹேண்ட் சைடில் ரிசால்வ் பண்ண 10 kN அதே சேம் சென்ஸில் சேம் மேக்னிடியூடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துடலாம். 10 kN இங்கேயும் 10 kN ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகிருக்கும் இந்த மெம்பரில். ஓகே. ஸோ நவ் லோட் ஆக்டிங் ஆன் செக்ஷன் பிசி இஸ் 10 kN டென்சைல் அண்ட் தி ஏரியா அதையும் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். y by 4 d square is equal to y by 4 into diameter of the section BC ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகே. நவ் கன்சிடரிங் செக்ஷன் AB.
Okay, so now AB section இந்த மாதிரி லைன் போட்டு பார்த்தீங்கன்னா அதோட ரைட் ஹேண்ட் சைடில் டோட்டலாக இந்த மெம்பரில் ஒரு 30 kilonewton டென்சைல் -60 kilonewton compressive plus 70 kilonewton tensile. So 30 minus 60 plus 70 என்ன வேல்யூ கிடைக்கும்பா 40 kilonewton plus 40 கிடைக்கும். So 40 kilonewton tensile. So left hand sideலையும் அந்த support reaction கொடுத்திருக்கிறதுல reaction force ஒரு 40 kilonewton act ஆயிட்டு இருக்கும். Okay. So load P on section AB is 40 kilonewton tensile. Area 5 by 4 30 square. So now to determine the total elongation of the bar, we know the formula for del L is equal to PL by AE. So now we have three segments. So P1 L1 by A1 E1 plus P2 L2 by A2 E2 plus P3 L3 by A3 E3. So formula la Young's modulus மட்டும் throughout the section வந்து same value ஓட இருக்குன்னா same material property. So 1 by E into remaining terms full உள்ள வச்சுக்கிறோம். Direct value substitute பண்ணீங்க அப்படின்னா Young's modulus value is given in the problem with the unit gigapascal. So மிச்சம் எல்லாமே Newton per mm square and mm unitல substitute பண்றதுனால E value Newton per mm square க்கு convert பண்ணீங்கன்னா 202 into 10 power 3 Newton per mm square. Okay. So load P1 Newton substitute பண்ணிருக்கேன் 40 into 10 power 3 length of the first segment 600 divided by area of the first segment 706.853. Similarly for the second section load value 10 into 10 power 3 into length of the second section 800. This is area of the second section. So in case compressive load la ரிசல்ட் கிடைச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க கம்ப்ரசிவ் நேச்சர்ல லோட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா இப்போ செகண்ட் செக்ஷன் கம்ப்ரசிவ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா இங்கே மைனஸ்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா தட் வில் ரிசல்ட் இன் ரிடக்ஷன் ஆஃப் தி பார் கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம கன்சிடர் பண்ண ப்ராப்ளம்ல 3 செக்மெண்ட்லையுமே டென்சைல் நேச்சர்ல தான் லோட் ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதனால எல்லாமே ப்ளஸ். திஸ் ரெப்ரசன்ட்ஸ் தி வேல்யூஸ் ஃபார் தி தேர்ட் செக்ஷன். ஸோ ஆன் ரிசால்விங் திஸ் we can arrive at the result as del L is equal to 0.4303 millimeter. So this is the procedure to solve principle of superposition while one end of the member is constrained. Okay, thank you.